பக்தியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி பௌர்ணமி வருது. ஸோ அந்த பௌர்ணமிக்கு நம்மளுக்கு எப்பவுமே பார்க்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் மெசேஜ். ஸோ இந்த பௌர்ணமியில இந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல் மூலமா கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பைல் செலக்ஷன் காட்டுறேன். இந்த purple color crystal chain pile number 1. So the pink color crystal chain pile number 2. The green color crystal chain pile number 3. So இந்த மூணு crystal chainல பைல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி அமைதியா ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா பைலுக்கான ஏஞ்சல் மெசேஜும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்க உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் பேரையோ இல்ல ஏஞ்சல் நம்பரையோ டைப் பண்ணி நீங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து ரீடிங் குள்ள போயிடலாம். ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பர்பிள் கிறிஸ்டல் செயினை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கன்னி மூல கணபதி பகவானே, நம்பர் 1 உங்களுக்கான கார்டு. சோ உங்களுக்கு வந்து ஏஞ்சல் மெசேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை நிறைய ப்ரொடெக்ட் பண்றாங்க. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்க. உங்களுடைய மனநிலைமையை வந்து தெளிவுபடுத்துறாங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்பிரிச்சுவல்ல நீங்க டெவலப் ஆகிறதுக்கான விஷயங்கள், சாத்தியக்கூறுகளை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஞான அறிவு கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் பர்ஃபெக்டா ஒரு அலைன்மெண்டா நடக்கணும்னா நீங்க நிறைய இந்த ஒயிட் கலரை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலா இருக்கட்டும் இல்ல ஆர்க்ஏஞ்சலா இருக்கட்டும், அவங்க வந்து ஒயிட் கலர் கனெக்டடா தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஏஞ்சலா தான் இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க நிறைய ஒயிட் கலரை வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க ரீசன்ட் டைம்ல நிறைய ஒயிட் கலர் ஃபெதர்ஸ், ஒயிட் கலர் இறகுகளை பாக்குறீங்க, ஒயிட் கலர் பட்டர்ஃபிளைஸை பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் வந்து உங்களோட கனெக்டடா இருக்கிறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு சைன் கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த ஒயிட் கலரை நிறைய சூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய லைஃப்ல ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு லைட்னஸ், அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்குமே இந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் எப்பெல்லாம் இந்த ஒயிட் நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களோட ஏஞ்சல்ஸோட, கார்டியன் ஏஞ்சலோட கனெக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், கிளாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், ஞானம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலை மனசுல வச்சு டெய்லியும் மெடிடேஷன் வந்து பண்ணுங்க அப்படின்றது. ஸோ இதுதான் உங்களுடைய ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பௌர்ணமி மெசேஜஸ் அண்ட் அட்வைஸ். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுடைய மெசேஜ் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட ஏஞ்சல் நம்பரையோ இல்ல பிடிச்ச ஏஞ்சலையோ அவங்களோட நேமையோ நீங்க டைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிங்க் கிறிஸ்டல் செயினை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பௌர்ணமிக்கு என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான ஏஞ்சல் கார்டு. ஸோ ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல, உங்களுடைய வேலையில இல்ல தொழில்ல ஒரு டிரான்சிஷன் நடக்க போகுது. ஒரு பெயர்ச்சிகள், ஒரு சேஞ்சஸ் இது வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ நீங்க அந்த சேஞ்சஸை, எனக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும், தொழில்ல மாற்றம் கிடைக்கணும், இல்லை என்னுடைய நான் எந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்றதுன்னு தெரியல, எனக்கு அதுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து வேணும், அதுல ஏதாவது ஒரு என் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு இது
தொழில் சம்மந்தப்பட்டு உங்களுடைய கரியர் சம்மந்தப்பட்டு என்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்க கேட்டிருந்தீங்களோ, யூனிவர்ஸ் கிட்ட, கடவுள் கிட்ட உங்களோட பிரேயர்ஸ்ல வச்சிருந்தீங்களோ, ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் வந்து உங்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய வேலையில. ஸோ கண்டிப்பா இதுல நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். அண்ட் இன்னும் நீங்க அட்வான்ஸ் லெவல்ல இதுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன்ல போறதுக்கான ஒரு சூழல்களும் உங்களுக்கு வந்து உருவாகும். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிச்சயமா நீங்க ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ் மெடிடேட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே உங்களுடைய வேலையில, உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு மாறுதலான விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுது. அதாவது நீங்க எக்ஸைட் ஆகுற அளவுக்கு, நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு நிறைய சேஞ்சஸும் வாய்ப்புகளும் வர இருக்கு. ஸோ நீங்க நம்பிக்கையோடையும் அண்ட் சந்தோஷத்தோடையும் உங்களுடைய ஜாபை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனல் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை வந்து தொடர்ந்து நீங்க அதுல வந்து சர்வை பண்ணுங்க அப்படின்றதுதான் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 2, உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் நம்பரையோ இல்லை ஏஞ்சல் நேமையோ டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த கிரீன் கிறிஸ்டல் செயினை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பௌர்ணமிக்கு என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுடைய வேலையா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய படிப்பு, பிஸ்னஸ், வேற பேஷன் ஓரியன்ட் எந்த விஷயமா இருக்கட்டும், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், நான் அதில் அச்சீவ் பண்ண நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் எதுவா இருந்தாலுமே ஸோ அதை வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஏஞ்சல்ஸ் கிட்ட அதை வந்து நீங்க கேட்க ஆரம்பிங்க. ஸோ கேட்கும் போது கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நடக்கும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜாப்ல வந்து நீங்க போகணும் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சிட்ட மாதிரியும் அது எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருச்சு, ஸோ அதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் நான் வந்து தேங்க் பண்றேன் அப்படின்னு ஒரு கிராட்டிடியூட் மாதிரி டெய்லியும் அஃபர்மேஷனா எழுதுங்க. அண்ட் அது வந்து அதுவும் ஒரு விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கான ஸ்டெப்ஸ் எதுவா இருந்தாலுமே, அது மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும், ப்ரேயர்ஸா இருக்கட்டும், இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்க பர்சன் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு லைக் ஒரு டெலிபதி ப்ராசஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸ் நீங்க எது பண்ணாலும் நிச்சயமா உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து அது உங்களுக்கு கிடைக்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து மெடிடேட் பண்ணி அவங்ககிட்ட ப்ரே பண்ணுங்க, அவங்களோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸ் சக்சஸ் ஆகுறதுக்கு. ஸோ இது நீங்க பண்ணாலே போதும். நீங்க எந்த மாதிரியான ஆசைகள், எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இருந்தாலுமே அதை நிறைவேற்றுறதுக்கான, அதை சக்சஸ் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க, உங்களோட சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் எழுதுறது இதெல்லாம் வந்து நீங்க இப்பதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த பௌர்ணமிக்கு நீங்க அதை பண்ணும் போது இன்னும் அதனோட பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். அதுதான் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3, நீங்க உங்களோட ஏஞ்சல் மெசேஜ் பார்த்துட்டீங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் நம்பர் ஆர் ஏஞ்சல் நேம் இதை வந்து டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நேர்களே, பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் 3 பைலுக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் நம்பர் இல்லை ஏஞ்சல் நேம் இதை வந்து டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு டாபிக்கோட மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் சரா.